அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் தயாரிப்பாளர் கல்பாத்தி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் தாவேகா தலைவர் விஜய், நடிகை த்ரிஷா ஒன்றாக பங்கேற்றுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தயாரிப்பாளர் கல்பாத்தி அவருடைய குடும்ப நிகழ்வில் தாவேகா தலைவர் விஜய் அவர் பங்கேற்று அவருடன் சேர்ந்து நடிகை த்ரிஷாவும் ஒன்றாக வந்து கலந்து கொண்டது பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறது. மிக முக்கியமாக தாவேகா தலைவர் குறிப்பாக கட்சி தொடங்கியிருந்து மக்கள் மத்தியை தொடர்ந்து பல்வேறு பிரச்சனை குறித்து பேசி வருகிறார். இது ஒரு முறை இருந்தாலும் கூட அவர் குடும்ப விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தன் மனைவி சங்கீதாவுடன் கடந்த 2 நாடுகள் பிரிந்து இருப்பதாக ஒரு தகவலானது. கடந்த வாரம் தான் அவர்களுடைய தெய்வம் கேட்டு குறிப்பாக அவர் கோர்ட்டில் அணுகியது கூட பார்த்து பல விமர்சனங்கள் உண்டாக்கப்பட்டது பார்க்க முடியுது. குறிப்பாக இது மட்டும் இல்லாமல் நடிகை த்ரிஷாவுடன் ஒப்பிட்டு பல்வேறு விமர்சனங்களை சமூக வலைதளங்களை பதிவு செய்து பார்க்க முடியுது. குறிப்பாக பாஜகவுடைய மாநில நயினா நாகேந்திரன் கூட அந்த கருத்தை பதிவு செய்து பெரும் பேசு பொருளாகி அவருக்கு எதிரான விமர்சனம் முன்வைத்திருந்தார்கள். இருந்தாலும் கூட இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில யாரும் தனிப்பட்ட விவகாரத்தை பொதுவெளியில் பேச வேண்டாம் என தாவேகா கருத்து தெரிவித்தாலும் கூட இதனொப்பம் இருக்க இன்று விஜய் அவர்கள் இந்த நிகழ்வு திருமண விழாவில் ஒன்றாக கலந்திருப்பது என்பது ஒரு பேசு பொருளாக விமர்சனத்தை மீண்டும் விமர்சனத்துக்குள்ளாக்கிட்டு தான் சொல்ல வேண்டும். ஏனால் ஒரு விமர்சனம் பரவலாக சமூகத்தில் பதிவு செய்திருக்கும் பொழுது அவர் அதை உறுதிப்படுத்தும் வகையில குறிப்பாக இந்த ஒன்றாக கலந்திருப்பது என்பது இன்று தொடர்ந்து சமூகத்தில் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்து பார்க்க முடியும். மீண்டும் இது உறுதி செய்யும் வண்ணம் இது நடந்திருக்குதா என்ற கேள்வி எழும் வகையில தான் இன்று பேசு பொருளாக அந்த அடிப்படை இன்று இந்த நிகழ்வில் கலந்துக்கிறார். தொடர்ந்து விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து பல படம் நடித்திருந்தாலும் கூட குறிப்பாக கல்பாத்தி அவருடைய தயாரிப்பில் கூட இந்த படங்கள் நடித்த வரலாறு உண்டு. இந்த பேரிடம் சேர்ந்து கலந்து கொள்வதுதான் இன்று இப்பொழுது பேசு பொருளாக இருந்து மேலும் அரசியல் களத்தில் விவாத பொருளாக இருக்கிறது. தொடர்ந்து சமூக இதழ்கள்ல பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்து வீடியோ வெளியிடுற காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.